ஹாய் நண்பர்களே, மறக்காமல் இந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. கமெண்ட்டு கருத்து அதிகமாக வந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ப்ளீஸ் இந்த வீடியோ பற்றின ஒரு சின்ன கருத்தையாவது தெரிவிச்சிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ ஞாபகமாவே இருக்குதே. அவளை நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்குதே. ஃபர்ஸ்ட் டைம் அவளை நினைக்கும் போதே உடம்புல என்னெல்லாமோ பண்ணுது. இப்போ அவ மட்டும் எனக்கு சொந்தமா இருந்தா, என் பொண்டாட்டியா இருந்தா, இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன அவ நினைப்பு அதிகமா வந்துகிட்டே இருக்கு. தெருவுக்கும் வர மாட்டேங்கிறா. முன்னாடி அடிக்கிட்டு தெருவில் பார்க்கலாமே, இப்ப என்ன தெருவுக்கே வர மாட்டேங்கிறா. முகத்தை பத்தவாது ஏதாவது இருக்கலான்னு பார்த்தா முகத்தையும் காட்ட மாட்டேங்கிறாள. இப்படியே என்னை முட்டிட்டு நிற்கிறதுக்கு கீழே இறங்கி பார்த்துட வேண்டியதான். கீழே ட்ரெஸ் எல்லாம் டிப்டப்பாக போனோம்னா பாட்டி எங்கே போகிறேன்னு கேட்பாங்க. அம்மாவுக்கு அவ்வளோதான், சந்தேகத்தி பத்திக்கிட்டு எரிஞ்சிரும். பின்னாடியே வேவு பார்க்க வந்துடுவாங்க. டேனில் பையில பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இப்படியே ஓடிட வேண்டியதான். டே, உங்க அண்ணன் கபிலாட்ட விட்டுட்டானா எப்படி? யாரு? எங்க அண்ணன்? இல்லடா, இப்பெல்லாம் நம்ம ஒரு பையில எங்கேயும் போகலையே, அதான் கேட்டேன். அவன்லாம் இப்ப மேல இடத்துல வேலை பார்க்கான், அதனாலதான் விளையாட போக மாட்டேக்கான். மேலிடமா? அது என்ன மேலிடம்? அது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். கேட்டா அப்படிதான் சொல்லுவான். டேய், நம்ம ஊருக்குள்ளேயாவது விளையாடுவோம் டைம் மேலே. சரி, எங்க அண்ணன் வீட்டுல தான் இருந்தான். எங்க அத்தை கறியெல்லாம் வந்திருக்காளுலாம். நான் தான் வீட்டுக்கே போவேன், இங்கேயோடு சுத்திட்டு வரேன். என்னடா எங்க வீட்டு காட்டாம வரான்? இவன் இப்பெல்லாம் வரமாட்டானே. அட நம்ம சேர்மன்னே. என்னடா தெளிவுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்குது? நாங்க இப்பவும் வழக்கம் போல பேசுறதானே. என்னண்ணே, இன்னைக்கு லீவா உங்களுக்கு? ஆமாடா, இன்னைக்கு டூட்டிக்கு சாயங்காலம் தான் போகணும். என்ன வீட்டுக்கே வரல? பாட்டி உன்னை தட்டோல விட்டுட்டாலும் வீட்டுக்கு போயிட்டா மட்டும் எனக்கு என்ன விருந்தா வைக்க போறியா? இல்ல, அம்மா கோழி கறி வச்சுட்டு இருக்கா போல. அத்தை மாதிரியே சாப்பிட சொல்லி. சரி, அத்தை மாதிரிக்கு ஒண்ணுக்கு 2 பேர் வந்திருக்காவல, எதுவும் வாங்கிட்டு வந்திருக்காவா? ஆமா, தூத்துக்குடி ஸ்பெஷலும் சென்னை ஸ்பெஷலும் வந்திருக்கு. இப்போ வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கான்னு சொல்லி. சே, அதெல்லாம் எக்கச்சக்கம் வாங்கிட்டு வந்துருவாடா. பின்ன எங்க அம்மா விட்டுருவாங்க. அதான் நான் பார்த்தேன். எங்க அத்தைமார் மட்டும் வெறுங்கையை வீசிட்டு வந்தா அவ்வளவுதான். என்ன தம்பில வரலானே? என்னல என் தம்பி வரலையாங்க இப்போ? இப்பெல்லாம் அண்ணன் வர்றதே இல்ல. அப்படியெல்லாம் விளையாடாம இருக்க மாட்டானே. அவனுக்கு விளையாடாம இருக்க முடியாத. தெரியல, கொஞ்ச நாளாவே அந்த அண்ணன் விளையாட வர்றதே இல்ல. ஆமாண்ணே, இப்ப கொஞ்ச நாள் அண்ணன் விளையாட வர மாட்டான். என்ன நீங்க வரல அன்னைக்கு? எங்க சில மேட்ச் நம்ம ஊர் பயில இருக்க கிரவுண்ட்ல தான். எந்த ஊர் பயிலாம் வரானுவ? நம்ம ஊர் சுத்தி இருக்க எல்லா ஊர்லயும் பயில வந்துருவானு. டூட்டிக்கு 9 மணிக்கு தான் போகணும். சரில வாரேன். இன்னும் அப்படிக்கு செம மேட்ச் இருக்கு. நான் போய் அண்ணனையும் கூட்டு வந்துட்டா? சரில, எல்லாம் அப்படியே சட்டை எடுத்துட்டு வந்துரு. ஏன் நீ வரும்போது சட்டை படாம இருக்கா? அம்மா எங்க போறேன்னு கேட்பாவ, அதுக்குதான். இவன் எதுக்கு இப்படி போய் சொல்றான்? ஏன் தெருக்கு போறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியது என்ன? அது அண்ணன் எதுக்கு இப்படி முடிக்கான்? எதுக்கு அம்மா கிட்ட சொல்லாம வந்திருக்கான்? இப்படி சொல்லாம வரமாட்டானே. அப்படியே அம்மா முந்தானி பிடிச்சிட்டு சுத்துவான். சொல்லாம வந்திருக்கானா திருட்டு வேலை பார்க்க வந்திருக்கான்னு அர்த்தம். இவனுக்கு இந்த தெருல என்ன திருட்டு வேலை இருக்கு? என்ன ஆளையே காணோம், வெளியிலேயே வரமாட்டேங்கிறா. என்ன இப்படியே போயிருந்தே, எப்படியும் அங்க சட்டையை கத்திச்சு தானே கப்பலாடுவான். வாங்கனே போவோம். சரிடா, டேய் நீ வீட்டு தம்பி கூட்டு வந்துருப்போ. சரிண்ணே. அப்பாடா, இவன் போயிட்டான். சரி நம்ம போமாண்ணே. டே, தாகமா இருக்குது, தண்ணி குடிக்கணுமாடா? என்ன தண்ணி போறல பைப்பு தண்ணி இருக்குண்ணே, குடிச்சிட்டு போயிருவோமா? இல்லடா, தாகமே அடங்காது. இப்ப என்ன பண்ண? பக்கத்துல தானே உங்க அண்ணி வீடு, போய் குடிச்சு வர வேண்டியதானே? அதானே, எய்த்த வீடு தானே, போக வேண்டியது தானே. சே, மைனி வீட்டுல இருக்காவ, எப்படி அங்க போக முடியும்? உங்க அத்தை வீடு தானே, போய் குடிச்சிட்டு வாங்க. இல்லடா பரவாயில்ல, போற வழியிலே குடிச்சுக்கலாம். வேண்டானே, நல்ல மண்பாடியில் வச்சிருப்பாவ, போய் குடிச்சிட்டு வாங்க. அப்படியா? சரி, அத்தை இருப்பாவல்ல? அதெல்லாம் இருப்பாவ, நீங்க உள்ள போங்க. சரி, தம்பி வந்தா நிக்க சொல்லி நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. ஆகா, இவன் வாயிலே வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு போத்து. முகத்தை பார்த்தாலே போதும்பா. இவன் என்ன யுத்தத்துக்கா போறான்? எதுக்கு இத்தனை உரிமிட்டு இருக்கான்? எதையோ கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குதே. என்ன அவசரமா எதுவும் வருதானே? ஏன்டா அப்படி கேட்க? இல்ல எதையோ அடக்குன மாதிரி இருந்துச்சு, இல்ல எதையோ கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதான் அப்படின்னு உருமணில. அதான் அத்திய மூடுங்க வரைக்கும் தெரிஞ்சுட்டா. இல்லடா,
தாகம் தாகம். நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேலே இங்க நின்னும் மாட்டிக்கிடுவான். எனக்கு என்னமோ தாக மாதிரி தெரியலையே. அதானே ஆளும் நெளிஞ்சுக்கிட்டு வந்தான். கிடைக்காம போட்டி செல்லாம போனா மட்டும் ஏன் சமர்ப்பிலோ என்ன என் கண்ணுக்கு இன்னைக்கு இவ்வளோ தேவதை மாதிரி தெரியுறா. என்ன இவ்வளோ அழகா தெரியுறா. அது வாங்க ஆ? வாங்கன்னு சொன்னேன். வாங்க அம்மா. இல்ல இவன் மட்டும் என் பொண்டாட்டிய வந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். கண்ணுக்கு நிறைவா, மனசுக்கு மகிழ்ச்சியா, அவ்வளவு பொருத்தமா இருப்பா. ஏன்டி இவ்வளவு அழகா இருக்கா? என்னடி அப்படி தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கா? ஐயோ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது போலுக்க. ஏன்டி இவ்வளவு அழகா இருக்க? நான் ஏற்கனவே இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இவளே ஓடி வந்து நம்மளை கட்டி அணைச்சா எப்படி இருக்கும்? அம்மா பொண்ணா இவ? ராட்சசே, அழக ராட்சசே. போங்கவா. இனி எங்க நான் போவேன்? என்னை இருக்கிறது போத்துக்க. போங்க இறக்கி விடுங்க. மாட்டேன். ஓய் சொல்றல, என்னை இருக்க கட்டிக்க. போட்டுன கதவை திறக்கவே கூடாது. நமக்கு நமக்கு என்ன எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போயிட்டே இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைத்தியமா இருக்கேனான்னு கேட்டா ஆமா, பைத்தியமா தான் இருக்க. எப்பவுமோ உன்னை பத்தி தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உன்னை பார்த்தா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு உங்களுக்கு வேணும். எடுத்துக்கோங்க. நீ சொல்ற நான் இப்ப எடுத்துக்கிடுவேன். என்னால முடியாது. எடுத்துக்கோங்க. எடுத்துக்குவேன் எடுத்துக்குவேன். மாப்பிள்ள வாங்க வாங்க. ச்சே. அது வந்துட்ட. வாங்க மாப்பிள்ள. ஐயோ ஐயோ கையும் உடம்புக்கு காலும் உடம்புக்கு. எட்டி போய் சேர் எடுத்துட்டு வா. அக்கா மாப்பிளோட தம்பி வந்திருக்காவே. என்னடி பாத்துக்கிட்டு நிக்க? இல்லம்மா திடீர்னு வந்தனால யோசிச்சுட்டு இருந்தேன். எட்டி அப்படிதான் வருவாவே. நீ போய் ஸ்டூல் எடுத்துட்டியா போ. அத்தை அதெல்லாம் வேண்டாம். அத்தையா? அத்தை அத்தை அதெல்லாம் வேண்டாம் அத்தை. பாத்தியாட்டி வாய் நிறைய அத்தை அத்தைங்கவ. இருங்க மாப்பிள்ள, வீட்டுல ஸ்டூல் இல்ல, நான் எடுத்துட்டு ஓடியாரேன். அப்படியா? சரிங்க அத்தை. இருங்க 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. கண்டிப்பா நீ எனக்கு தாண்டி பார்த்துக்கிட்டே இருப்பேன் சலிக்காம. இருந்திருக்கா பாரு இதே ஊர்ல எனக்குன்னு. இந்த சேர்மக்குனா இருந்திருக்க. சீக்கிரம் அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்ல வேண்டியதான். அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். எனக்கு இவ வேணும். காலேஜுக்கு போகல? இல்ல இப்பதான் போயிட்டு வந்தேன். படிப்பை விட்டுறாத. ஏன் ஒரு மாதிரி முடிச்சிட்டு நிக்க? ஒண்ணு இல்ல. தூரத்துல இருந்து பார்த்தாலே போதும்னு நினைச்சேன். ஆனா உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இனி அடிக்கடி வருவேன். உன் கருத்தை தாலி கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் வருவேன். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவன் இப்பெல்லாம் வரமாட்டானே, எதுக்காக வந்திருக்கான்? நான் ரொம்ப பக்கம் திரும்பிட்டோ? என்ன என்னது?
என்னன்னு கேட்டேன். இல்ல இதுக்கு முன்னாடி உங்க வீட்டை பார்த்தது இல்லையா, அதான் எட்டி பார்த்தேன். கிச்சன் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஓ அப்படியா, அதான் சும்மா பார்த்தேன். சரி, அம்மா ஸ்டூல் எடுத்துட்டு வருவாங்க, இருங்க நான் வரேன். எனக்கு ராணி வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இல்ல நான் சரி நான் வேணா கிளம்புதேன். ஐயோ இல்ல பரவாயில்ல, இருங்க நான் போகல. இல்ல நீ அவசரமா போறதா போ, நானும் கிளம்புறேன், வேலை கிடக்கல. இல்ல இருக்கட்டும். அங்க கிச்சன் என்ன எப்படி? ஒரே ஒரு கிச்சனு தான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதுதானே. மாப்ள இல்ல வீடை எட்டி பார்த்தேன். அங்க என்ன இருக்கு, உங்க வீட்டு வரலாம் இல்ல. இதாங்க இதுல உட்காருங்க. இருக்கட்டும் நான் உட்காந்துக்கிறேன். பசங்க கூட நின்று பேசிட்டு இருந்தேன், தாகமா இருந்துச்சு, சரி நம்ம அத்தை வீடு தானேன்னு வந்தேன். ஐயோ மாப்பிள்ள, அத்தைன்னு சொல்றாவே என் மகங்க சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். உங்க மைனி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க. உட்காருங்க மாப்பிள்ள. எப்படி பார்த்துட்டு இருக்க, காப்பி கீப்பி போட்டு கொடு மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளையா? ஆமா, மாப்பிள்ளைக்கு காப்பி கீப்பி போட்டு கொடு போ. அக்கா மாப்பிள்ளையோட தம்பி வந்திருக்காவ, நின்னுகிட்டு இருக்கா, போ காப்பி போட்டு கொடு போ. இல்ல நான் இவளுக்கு என்ன மரம் வரும்? அத்தம் தான் வரும், வேற என்ன மரம் வரும்? அடே அண்ணா, நீ செஞ்ச உருப்படியான வேலை இது மட்டும்தான். ஆரம்பத்துல எனக்கு கூட பிடிக்கல, இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குடா. அடே அண்ணா, உனக்கு தாண்டா கோயில் கட்டுவேன். எனக்கு குழந்தை பிறந்தனா உன் பேர் தாண்டா வைப்பேன். என் வாழ்க்கையில ஒளிவிளக்கு ஏத்துனவனே. போமா, அத்தனுக்கு காப்பி போட்டு கொடு. அத்தனுக்கு வந்தா கொடுக்க வேண்டியதானே? அத்தான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? எத்த இவன் எனக்கு மச்சினிச்சு தானே வரும். ஆமா மாப்பிள்ள. போமா, அத்தனுக்கு காப்பி போடு. இவ என்ன பேய் அழிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா? ஒரு நம்மளை பார்த்து பயப்படுதாளோ? இப்ப சர்வமும் அடங்கி நிக்க உன் முகத்துல தான் நின்றுகிட்டு இருக்கேன். உன் மேல பைத்தியமா நின்றுட்டு இருக்க. நீ படிச்ச கூட நான் வாங்குவேன். நீ இப்ப என்ன திட்டினா கூட கவிதை படிச்ச மாதிரி இருக்கும். நான் உன்னை பார்த்தா போதும், நீ முறைச்சா என்ன திட்டினா என்ன, நான் உன்னை பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். மொட்டை மாலை நிற்கும் போதே தூரமா உன்னை பார்த்தா போதும்னு நினைச்சு வந்தேன். ஆனா இப்போ நெருங்கி வரணும் போல இருக்கு. இவத்தான் என் பொண்டாட்டி, எவளுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். உலகமே எதிர்த்தாலும் சரி, இவ கழுத்தை தாலி கட்டி குடும்பம் நடத்துவேன். இந்த சேர்மத்துல ஒத்தி கூட குடும்பம் நடத்துறான்னா அது இவ கூட மட்டும்தான் இருக்கும். ஐயாத்த நான் இருக்கிறது இருக்கட்டும், நீங்க இருங்கத்த, வயசானவங்க, நீங்க உட்காருங்கத்த. ஐயாத்த உங்களெல்லாம் அம்மா மாதிரி பார்க்கணும், நீங்க உட்காருங்கத்த. ஐயா நல்ல மாப்பிள்ளையா இருந்திருக்காவளே, என் பொண்ணு அங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டாவ. இனிமேல் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். மாப்பிள்ள, இது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டு மாப்பிள்ளையா நான் நல்லா உங்களெல்லாம் பாத்துக்கிடுவேன். சரிங்க மாப்பிள்ள. அத்த உங்களை யாரோ கூட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இவன் வடிவா இருக்கும்னு நினைக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன் மாப்பிள்ள. போயிட்டு வாங்க அத்த, நான் சேர்லி உட்காந்துருக்கேன். சரிங்க மாப்பிள்ள, நான் வரேன். ஏன் வடிவா நின்னு வரேன். எனக்கு ஒரு ஞாபகமாவே இருக்கு. நான் சண்டை போட்டிருக்க கூடாது, நான் சண்டை போட்டிருக்கவே கூடாது. நான் ரொம்ப பேசிட்டேன். பார்க்கணும் போல இருக்கு, பார்க்கணும் போல இருக்கு. இவர் என்ன பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. எங்கடா போன? சாரிடா, சாரி. எதுக்கு அழுத? ஐயோ, இப்போ என்ன பண்ண, என்ன சொல்றது தெரியல, பயமா இருக்கு.
ஒன்னதான் கேட்க, ஏன் அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்லை எவனாவது ஏதாவது பேசுனானா? எதுனா சொல்லு, முடிச்சிடலாம். அதான் தேம்பி தேம்பி அழுதிய, அதான் கேட்டுட்டு தானே இருக்க. எதுக்கு அழுத சொல்லு. ஐயோ, நீதான் எங்க எங்க அழுதிய? நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். காட்டு, எங்க பொத்துச்சு காட்டு. ஏன் நாங்க என்ன? ஏன் எதுக்கு? சரி காட்டு, எதுல பொத்துருக்குன்னு பாப்போம். ஏன் நான் இங்க நின்ன நிக்க கூடாதுன்னு சொல்லி நான் போயிருந்தேன். இங்க ரொம்ப வெக்கையா இருக்கும்ல, அதான் சொன்னேன். அங்க கொஞ்சம் நல்ல காத்தோட்டமா இருக்கும்ல. இல்ல, இங்க நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லவே தெரியல, அவ்வளோ பிடிச்சிருக்கு. இங்கே இருக்கணும் போல இருக்கு. எல்லாம் முரட்டுத்தனத்தையும் ரவுடித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இப்படியே. இவன் வாயிலிருந்து எதுவும் சொல்லதுக்கு முன்னாடி நான் ஏதாவது பண்ணணும். எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. குடும்பம் நடத்தினா நான் ஒருத்தரை விரும்புறேன். என்னது? இல்ல, எனக்கு சரியா கேட்கல, அதான் கேட்குறேன். ஐயா, அவசரப்பட்டுட்டேனா? கோபப்படுறானே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க அக்கா வாழ்க்கை எல்லாம் அனுசரிச்சு போக வேண்டியிருக்கு. இல்ல, அங்க போய் உட்காருங்க, காஃபி போட்டுட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, என்ன காது கேட்காதுன்னு நினைச்சியா? நீ என்னமோ சொன்ன, சொல்லு. பரவாயில்ல, சொல்லு சொல்லு. வாயால் எதுவும் சொல்லிடாத, சொல்லு. காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். பால் தான் எனக்கு வேணும். சரி, காய்ச்சி எடுத்துட்டு வர. என்னமோ சொன்னிய, சொல்லு. ஒன்னும் சொல்லலையே. நான் எனக்கு சொல்ல போறேன். சொல்லு, என்னமோ சொன்னிய. இல்ல, தப்பா உங்களுக்கு கேட்டிருக்கேன். தப்போ கூட வாயில வரக்கூடாது, புரியுதா? இல்ல, இவ யாரையும் விரும்புறேன்னு என்கிட்ட சொன்னா. ஏய், சொல்லு 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 சொல்லு. இப்ப நீ என்னமோ சொல்ல, சொல்லு சொல்லு. இல்ல, அப்படி இல்ல. அது உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கேன். நான் அப்படி சொல்லல. சொல்லல. இல்ல, சொல்லல. நீ வேற எதுவும் சொல்லல. இல்ல, நான் சொல்லல. சும்மாதான் காஃபி குடிக்கீங்களான்னு கேட்டது உங்களுக்கு அப்படி ஏதோ கேட்டிருக்கேன். எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அங்க முன்ன போய் பேசிட்டு இருக்கலாமே. அங்க உங்க அம்மா வந்துருவாங்கல்ல. எனக்கு மனசுக்கெல்லாம் எதுவும் வைக்க தெரியாது, எதனாலும் சொல்லிடுவேன். தெரியல, இறங்கி வர்றதுக்கு பிடிக்கல, ஆனாலும் இறங்காம முடியல. ரொம்ப நான் பிடிச்சிருக்கு, பயங்கரமா பிடிச்சிருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிச்சனை வேணா சொல்றீங்க? இல்ல, எங்க வீட்டு கிச்சன் நல்லா இருக்கும், அதை விட ஹாலும் நல்லா இருக்கும். இது வரைக்கும் எந்த ஏலவட்டத்தோடையும் நான் பார்க்கல, பார்க்கறதுக்கே பிடிக்காது. சத்தியமா எவ்வளவுமே எடுத்து பார்க்க மாட்டேன். உச்சி முதல் உள்ளாங்கால் வரைக்கும் பார்த்து ரசிச்சு அணுவா இவ கொடுத்தான் குடும்பம் நடத்தணும்னு ஒருத்தி மேல நான் ஆசைப்பட்டது. நான் ஒருத்தர் விரும்புறேன்.